ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா த 5 செகண்ட் ரூல் ரிட்டன் பை மெல் ராபின்ஸ். 5 செகண்ட்ல என்ன பெருசா சேஞ்ச் ஆட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போற இந்த புக் சம்மரியை கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கஷ்ட நஷ்டம் பயம் எல்லாத்தையுமே கடந்து வர வேண்டியதா இருக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். இந்த 5 செகண்ட் ரூல் உங்களை எக்ஸாக்டா அதை தான் டிஸ்கவர் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. த கரேஜ் டு பிகம் யோர் கிரேட்டஸ்ட் செல்ஃப். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் கரேஜ். கரேஜ் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு பயமாவோ இல்ல கஷ்டமாவோ இருக்கோ அத பண்றதுதான். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றது, உங்க ஐடியாஸ ஷேர் பண்றது, உங்க எண்ணங்களை வெளியில சொல்றது, உங்களோட நம்பிக்கைக்கு நிக்கிறது, இதெல்லாம் தான் கரேஜ். அண்ட் ஒரு சில நாட்கள் உங்க பெட்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கு கூட கரேஜ் தேவைப்படும். நெக்ஸ்ட், கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். உங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி யோசிக்கும் போது, லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட உள் ஞானம் ஒரு மேதையா ஆகிரும். உங்க கோல் சம்பந்தப்பட்ட உள்ளுணர்வு வலியுறுத்தல் எல்லாமே உங்களை கைட் பண்ணும். ஆனா அதை முதல்ல நம்புறதுக்கு நீங்க கத்துக்கணும். ஏன்னா எப்போ சொல்ற மாதிரி நீங்க உங்களை நம்பி இலக்கு அடையறதுக்கு எஃபர்ட் போட்டா உங்களோட கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எப்போ வரும் அண்ட் அது உங்களை எங்க கொண்டு போகும்னு நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு இலக்கு அடையணும்னு உள்ளுணர்வு இருக்கும்போது 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு உடனே நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லனா உங்க மூளை அதை ஸ்டாப் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேற எந்த எக்ஸ்கியூஸ் பத்தியும் யோசிக்காதீங்க. நம்ம பேக்வர்ட்ஸா கவுண்ட் பண்ணும்போது நம்ம மூளையோட கியரை ஷிஃப்ட் பண்றோம். நம்ம டிஃபால்ட்டா யோசிக்கிறத தவிர்க்கிறோம். அசர்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் எக்ஸ்கியூசஸ விட்டு தள்ளிட்டு ஒரு புது டைரக்ஷன்ல உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சிரும். நீங்க டக்குன்னு உங்க பாடியை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரெயினும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும். இத ஸ்டார்டிங் ரிச்சுவல்னு சொல்றாங்க. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ ஆக்டிவேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். நம்ம ஒரு ஆக்ஷன் கட்டாயமா எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கும் போதோ இல்ல சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் டேக்கிங் ஆக்ஷன். உங்களை நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்ணும்போது உங்க கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிரியேட் பண்றீங்க. உங்க லைஃப்ல முன்னேறி போகிறதுக்கு நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நீங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அண்ட் பவரை கொடுக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் அதோட சந்தோஷம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு புரியும். அடுத்த டாபிக் ஃபர்கெட் மோட்டிவேஷன். இட்ஸ் அ மித். உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஆர்வமாவோ மோட்டிவேட்டடாவோ கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. உங்க லைஃப்ல முன்னேறணும்னா நீங்க தான் எழுந்து வேலை செய்யணும். இந்த 5 செகண்ட் ரூல் ஏன் எம்பவரிங்கா இருக்குன்னா இது உங்க கோலை நோக்கி போறதுக்கு உங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டா வச்சிருக்கும். இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது நீங்க உங்க விதியை மாத்தி எழுத முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். இந்த ரூல் எல்லா விஷயங்களையும் ஈஸியா ஆக்கிடாது, ஆனா அதெல்லாம் பாசிபிளா ஆக்கும். அதனாலதான் இது ஒரு டூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் ஸ்மால் மூவ்ஸ். நம்ம லைஃப முடிவு பண்றது பெரிய விஷயங்கள் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க யோசிக்கிறது நிறுத்தும் போது அந்த சின்ன விஷயத்துக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க. ஆனா காலப்போக்கில் அந்த சின்ன டெசிஷன்ஸ் தான் பில்ட் ஆகி பெருசாகும். நம்ம எப்பவுமே நம்மள சந்தேகப்படுறது, ஒரு விஷயத்த செய்ய மறக்கிறது, அதை தள்ளி போடுறது எல்லாம் ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. இந்த பேட் ஹேபிட்ஸை உடைக்க ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த 5 செகண்ட் ரூல். இதெல்லாம் ஓகே, பட் நான் இந்த ரூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க. 5 to 1 கவுண்ட் பண்ணுங்க. முடிச்ச உடனேயே நீங்க பண்ண வேண்டிய வேலைக்கு மூவ் பண்ணிடுங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது உங்க கவலை பயம் இதெல்லாம் யோசிச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபோக்கஸா வச்சிருக்கணும். உங்க மைண்ட் அப்போ அமைதியா இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு புது ஹேபிட்டை பில்ட் பண்றதுக்கு, ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூலை நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆங்ஸைட்டி பயம் சந்தேகம் இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? நிறைய விஷயத்துல இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இட்ஸ் நவ் ஆர் நெவர். நீங்க வெயிட் பண்றது ப்ரொக்ராஸ்டினேஷன் கிடையாது, அதை விட டேஞ்சரஸான ஒரு விஷயம். நீங்களே இப்ப இதை பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்க ட்ரீம்ஸ ஒதுக்குறீங்க. நீங்க அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட திறமை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றவங்களுக்கோ பண்ணாதவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஸ்டார்ட் பண்றதுக்கான தைரியமும் டிசிப்ளினும். நீங்க 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட மேஜிக்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச அந்த ரெஸ்பான்ஸோ பார்ட்டோ கிடைக்காம போகலாம், ஆனா அதை விட கூலா ஒண்ணு கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பவரை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட், you'll never feel like it. நம்ம பொதுவா நினைப்போம் நம்ம லாஜிக் அண்ட் கோல்ஸை கன்சிடர் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம்னு. பட் அப்படி இல்ல. நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் 95% ஆஃப் த டைம் டெசிஷன் எடுக்குது. நீங்க திங்க் பண்றதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நம்ம அப்படிதான் டெசிஷனே எடுப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நம்ம சப்கான்ஷியஸாவே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு முடிவு எடுப்போம். இதெல்லாம் ஒரு நானோ செகண்ட்ல நடக்கும். அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல. மாற்றம் கஷ்டம்தான். ஆனா நம்ம உழைப்ப போட்டாதான் நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஃபீலிங்ல இருந்து உங்க ஆக்ஷன்ஸை செப்பரேட் பண்ண கத்துக்கோங்க. உங்க ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க ஆக்ஷன்ஸை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இது எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஈஸியஸ்ட் வே வேக்கப் சேலஞ்ச் தான். நாளைக்கு காலையில உங்க அலாம 30 minutes ஏர்லியரா செட் பண்ணுங்க. அது அடிச்ச உடனே 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு பெட்ல இருந்து என்னானாலும் எழுந்துச்சிருங்க. உங்க மார்னிங் ருட்டீனை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும்னா உங்க நாளையே சேஞ்ச் பண்ணலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கெமிஸ்ட்ரியில இது ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு. நீங்க பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு தான் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். அதுக்கப்புறம் இருக்க விஷயங்களை பண்றதுக்குலாம் அவ்வளவு எனர்ஜி தேவைப்படாது. தன்னாலேயே நீங்க அதை செஞ்சிருவீங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் கரேஜ் சேஞ்சஸ் யுவர் பிஹேவியர். எப்பவுமே ஒரு 3 விஷயத்த பத்தி நம்மளுக்கு மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த 3 ஏரியாலையும் 5 செகண்ட் ரூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்த பத்தி யோசிக்கிறதுனால மட்டும் ஹெல்தி ஆயிட முடியாது. மெடிடேஷனும் பண்ணணும். அப்பதான் உங்களோட பலன் கிடைக்கும். சோ 5 4 3 2 1 ஆக்ஷனை எடுங்க. ஜிம்முக்கு போங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை கட் பண்ணுங்க. ஜஸ்ட் டூ இட். டோன்ட் ஓவர் திங்க். ப்ரொடக்டிவிட்டிய ஒரு வேர்டு கூட சேர்க்கலாம். அது என்னன்னா ஃபோக்கஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு. நம்பர் 1, இந்த மொமெண்ட்ல இருக்கிற டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேனேஜ் பண்றது. நம்பர் 2, உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணுமோ உங்க ஸ்கில்ல அதுல ஃபோக்கஸ் பண்றது. சோ தட் உங்க டேவை தேவையில்லாத விஷயங்களை பத்தி நினைச்சு ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்கு. ப்ரோக்ராஸ்டினேஷன்லயும் 2 டைப் இருக்கு. ப்ரொடக்டிவான ப்ரோக்ராஸ்டினேஷன் தப்பு இல்ல. அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அப்போ நீங்க அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சீங்கன்னா உங்க மைண்டும் இன்னும் ஃப்ரெஷ்ஷா யோசிக்கும். டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன். இதை நீங்க முடிக்கலன்னா நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க அவாய்ட் பண்றது தான் இந்த டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன். இவ்ளோ நாளா ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் இதனாலதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸ கோப் அப் பண்ற ஒரு மெத்தட்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை அப்பவே உடனடியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், ஸ்டாப் வரியிங். வேற எந்த விஷயத்தையும் விட வரி பண்ணாம இருந்தாலே நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நமக்கு எப்படி சங்கடப்படணும்னு யாருமே கத்து தரவே இல்ல. ஆனா பெருசானதும் நாமளே எல்லாத்துக்கும் வரி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது நம்ம பிரெயினோட டிஃபால்ட் செட்டிங்கா இருக்கு. நீங்க கவனம் செலுத்தாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வரி பண்ண ஆரம்பிச்சிடும். சோ நம்ம மைண்ட் ட்ரிஃப்ட் ஆகும் போதெல்லாம் அதை டக்குன்னு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடணும். நெக்ஸ்ட், ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்க மைண்ட் உங்களை டார்க், சேட், நெகட்டிவ் தாட்ஸுக்கு எடுத்துட்டு போகும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த நொடியில நான் எதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்? நான் எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்? இது உங்க பிரெயின்ல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட ஃபோர்ஸ் பண்ணும். அப்போ நீங்க நெகட்டிவ் தாட்ஸை மறந்துட்டு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியது எண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் ரீடிரெக்ட் இட். உங்க சங்கடங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் போதுதான் ஆங்ஸைட்டி வரும். ஆரம்பத்திலே பிடிச்சி அதை ரீஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நீங்க ஆங்ஷியஸா இருக்கும்போது நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அது உங்க ஃபீலிங்ஸை பாசிட்டிவ் ஆக்குது. அதே மாதிரி உங்க மைண்டுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்கும். உங்க சேட் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது பில்ட் ரியல் கான்ஃபிடன்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம்னு. இல்ல, கான்ஃபிடன்ஸ் நீங்க டெய்லி பண்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் வரும். சின்ன விஷயம் தான் லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயமா மாறும். அதுதான் பெருசா அச்சீவ் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பர்சூயிங் பேஷன். 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணுங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தோன்னு உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி படிங்க, டுட்டோரியல் பாருங்க, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இது உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ட கொடுக்கும்னு அப்புறமா ரியலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பில்ட் மொமெண்டம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு சிந்தனையா தான் தொடங்கும். முதல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, அப்புறம் சர்டிபிகேஷன் வாங்குவீங்க, அப்புறம் கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுவீங்க. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சின்ன ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து பெரிய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் செய்ய இந்த ரூலை யூஸ் பண்ணி உங்களையே புஷ் பண்ணுங்க. அப்படிதான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். கடைசியா நீங்க பண்ண வேண்டியது தி கரேஜ் டு கமிட். பேஷனை சக்சஸா மாத்த எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்ல. அதுக்கு கொஞ்சம் பிளானிங், டீப் திங்கிங் இதெல்லாம் தான் தேவைப்படும். உங்க ஹார்ட் கிட்ட டு ஐ ஃபீல் ரெடி டு கமிட் டு திஸ் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா ஆம் ஐ ரெடி டு கமிட் திஸ் அப்படின்னு கேளுங்க. உங்க ஹார்ட் எஸ்ன்னு சொல்லிருச்சுன்னா புஷ் யோர் செல்ஃப். நீங்க ரெடி ஆனா கூட அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்காது. பட் அதையும் கடந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா
ஃபியூச்சர்ல சக்சஸ் தான் உங்களோட லாஸ்ட் நேமா இருக்கும். சோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க ஜர்னியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். 5 4 3 2 1 கோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.